பல இடங்கள் அப்படியே கார்ல தூக்கி வீசுவாங்க. பிஸ்கட், மிச்சர், சாப்பாடு. அப்படியே இந்த குரங்குகள் அதை ஓடி பிடிக்கும். போறவங்க தங்களை தர்ம பிரபுகளா நினைச்சிட்டு இதை போட்டு போவாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு காட்டு விலங்கிட்டு யாரும் எந்த வகையிலும் உணவூட்டக்கூடாது. சென்னையில் ஒருத்தர் வந்து ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கு உணவூட்டினது காசு இல்ல, கிளியெல்லாம் என்ன போச்சுனாங்க, அப்படிதான் உணவூட்டக்கூடாது. ஈர்ம நேயம் வேறு, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த ஜீவகாரண்யம் வேற, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வேற. வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வைல்ட் லைஃப் இடர்பாடு. நீங்க வந்து இதுக்கு அழகான உதாரணம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கதையா சொல்லியிருப்பாங்க. ஒரு வண்ணத்து பூச்சி, அது முந்தைய பருவம் கூட்டுப்புழு. அந்த கூட்டுப்புழுல இருந்து வண்ணத்து பூச்சி வெளிவரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அந்த போராட்டம் முடிஞ்ச பிறகுதான் அது பூச்சா பறக்கும். அது முதல் துடிப்பிலேயே ஐயோ போராடுதுன்னு உடைச்சிட்டோம்னா அது புழுவா தான் இருக்கும், பூச்சா வராது. காடுகளில் ஒவ்வொரு உயிரும் அதுக்கு இயல்பில் இருந்து தான் வரும். நாம போயிட்டு உதவக்கூடாது. நாம பண்ணக்கூடாது என்னன்னு கேட்டா, அதற்கான உணவு இல்லாமல் மனிதர்கள் செய்யக்கூடாது. இயற்கை செய்யாது, மனிதர்கள் செய்யக்கூடாது. நாம உணவு ஊட்டுவது தவறு. என்ன ஆகும்? இயற்கையா பழம், பிழை இவற்றையெல்லாம் சாப்பிட்ட குரங்கு இந்த உப்பு சுவைக்கு அடிக்ட் ஆயிடும். என்ன பிச்சைக்கார ஆயிடும். யாராவது போடுவாங்களா? 10 பேர் போற இடத்துல ஒருத்தர் தான் போடுவோம். அதுல எது வலிமையானதோ அது முந்தி போய் எடுத்துக்க மாட்டது. உள்ள போயிட்டு அடிபட்டு கை கால் முடிஞ்சு ஊனமுற்ற குரங்குகள் உருவாங்க. ஒரு லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சுன்னு வைங்க, அந்த ரோடு மூடிடுவாங்க. என்ன பண்ண அந்த குரங்கு? பரவாயில்ல மறந்து போகும். இதுக்கு அடிக்ட்டு என்ன பண்ணும்? ஊருக்குள்ள வந்து கடைகளையும் வீட்லையும் கை வைக்கும், திருடனா மாறி. இயற்கையான ஒரு உயிரினத்தை பிச்சைக்காராக்கி திருடனாக்குற இந்த செயலை வந்து நம்ம தர்மம்னு சொல்லக்கூடாது.